ஏனைய மக்கள் பழைய நூல்லதான் இப்படி இருக்குது. அப்ப இலங்கை தொடர்பா நாங்க ஆண்டுகள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா, இப்ப நான் சொல்றது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 1505ஆம் ஆண்டு இது யாரு வந்தது? போர்த்துகீசர். 1658, 1796, 1815. ஃபுல்லா கைப்பற்றி ஆண்டது 1948 1972 குடியரசானது. இலங்கை குடியரசானது. அப்ப நீங்க உண்மையா இந்த ஆண்டுகள் அவ்வளவு என்ன செய்யணும், பாடமாக்கி வச்சுக்கொள்ளும். அதாவது இதுல போர்த்துகீசர் என்று பாத்தீங்கன்னு சொன்னா 1505 வந்தது போர்த்துகீசர், 1658 வந்தது ஒல்லாந்தர், 1800 ஆங்கிலேயர், அதே போல 1815 இலங்கையை முழுவதுமா கைப்பற்றினாங்க. அதே போல 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்தது. 1972 இலங்கை குடியரசாக ஆக்கப்பட்டது. அப்படி ஒரு நாட்டுல வாழ்ற நாங்க ஏன்னா கவனிச்சு கொள்ளுங்க, இலங்கையின் தேசிய கொடித விளக்கம் தெரியும். இதுல 4 அரசியலைகளும் இரக்கம், காருண்யம், திருப்தி, பற்றின்மைய குறிக்குது. அதே போல இந்த இருக்கிற பச்சை நிற பட்டி வந்து முஸ்லிம் மக்களையும் ஏனைய இன மக்களையும் குறிக்குது. இதே போல செம்மஞ்சள் நிற பட்டி தமிழ் மக்களை குறிக்குது. அதே போல சிவப்பு நிற பின்னணி தேசத்தின் மகத்துவம் அல்லது தேசிய பெருமையை குறிக்குது. வாளேந்திய சிங்கம் வந்து சிங்கள மக்களை குறிக்குது. அதாவது இந்த மஞ்சள் நிறம் கொடியின் முழுமைப்பாட்டையும் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையையும் குறிக்குது. இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? சார் அந்த 4 அரசியலையும் ஆர்டர் எழுதணுமா சார்? இல்லாட்டி மாத்த எழுதலாமா சார்? இப்ப விளங்க சொல்றது, இப்ப கிளியரா? யாருக்கு டவுட் இருக்கா? இரக்கம், காருண்யம், திருப்தி, பற்றின்மையை குறிக்குது. அது பிரச்சனை மேல அது எப்படி எழுதினாலும் சரி. சரியா? அதே போல கவனிச்சு கொள்ளுங்க, தேசிய இலச்சனையில அதுல புதுசுல பிள்ளைகள் பழசுல வந்து சூரியனும் இது வந்து நிலைத்திருப்பென்று சொல்லி இருக்குது. புதியதுல வந்து நித்திய நிலைத்திருப்பென்று சொல்றாங்க. அதே போல இது தார்மீகம் தான். இது நாடும் கட்டுப்பாடான மக்களும். வாளேந்திய சிங்கம் வந்து நாடும் கட்டுப்பாடான மக்களையும். மலரிதழ் வந்து தூய்மை. அதே போல இந்த நெற்கதிரால பழசிலருக்கு என்னண்டா தன்னிறைவும் செழிப்பும் உண்டு. புதுசுல என்ன இருக்குண்டா இந்த செழிப்புக்கு பதிலா தன்னிறைவும் பொலிவும் என்று இருக்கு. அவ்வளவுதானே அதுல வித்தியாசம், வேறொன்றும் இல்லை. சரியாகவே இது இல்லாம உங்களுக்கு கேள்வி வராது. கட்டாயம் ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். என்ன கட்டாயம் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல இலங்கையினுடைய தேசிய மரம் என்று பாத்தீங்கன்னா நாகமரம். அதுல கொழுந்தின் நிறம் சிவப்பு, பூவின் நிறம் வெள்ளை. ஏன்னா 4 இதழ்கள் கொண்ட பூ. சரியா? அப்ப அந்த விஷயங்களை நீங்க என்ன சொல்லுங்க. இந்த பூவுக்கு நடுவுல இருக்கிறது என்ன சார்? அது அந்த மகரந்த கூடும் மகரந்த மணி. இந்த பூவின் பகுதியில் படிக்கக்குள்ள நான் படிச்சிருக்கிறோம் எல்லாம். அத சரி கொடுப்பா. அதுல தன்னிறையும் செழிப்பும் என்று கொடுக்காம தன்னிறையும் பொலியும் என்று சொல்லித்தான் கொடுக்கணுமா?
என்ன தஸ்விக்கு எவ்வளவுங்கதா சொல்றது கடுமையை யோசிக்கிற மாதிரி கிடக்கு அப்படி இல்லதானே ரைட் ரைட் அதுல கவனிச்சு கொள்ளுங்க உங்களோட மைக் எல்லாம் மியூட் பண்ணி கொள்ளுங்க என்ன மாறி சார் எத்தனை மணி கிளாஸ் கவனிச்சு கொள்ளுங்க நினைக்கிறேன் மின்னல் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் என்னண்ணா அதனால நாங்க பாடிக்கொள்வோம் நாளை காலையில ஜாயின் பண்ணுங்க சரியா உங்களை சுற்றாடல் படிப்பிக்கிறோம் 5:30 ஜாயின் இந்த கண்ணீரை மிதிக்க கூடாது மின்னல் அடிக்குது பயமா வர கிடக்குது சரி நீங்க போகலாம் சேப்பா வந்துருப்பேன் இங்க அதுல போக்குள்ள பாத்துப்போம் அந்த பாம்பு குஞ்சு எல்லாம் வந்தது பாம்பு குட்டியும் சரி குஞ்சு தயவு செய்து அந்த புக்கை முடிச்சிட்டு சரியா ஹலோ நான் சொல்றேன் ரெண்டையும் அந்த டியூட்டை முடிச்சிட்டு படிவா வாங்க ஏன்னா நான் இவ்வளவு நேரம் ஃப்ரீயா குந்திட்டு கிடக்குறாரு அப்ப கேட்கல போறேன் டவுட் கேட்கிறேன் என்ன பிரச்சனை நெஞ்சவா எது சித்திரை புத்தாண்டு காலங்களில் கோயில்கள் என்ன இருக்காங்க வாய்க்கால் போட்டுமா மரபு பேரு குயில பூவி ஒலி பூவிய ஒலி பூவிய ஒலி சூழல் இனிமையா வேற மரபு பேரை கேட்கிறாங்க படிக்கலாம் சுற்றாடல் ரெண்டு தெரியும் ரெண்டு தெரிய தெரியா கொஞ்சம் அடிக்குதா வந்தாலும் டிஜிட்டலுக்கு மாற்றி கொடுத்தாங்க சொல்றது சும்மா உண்மை இல்லாத சொல்லிட்டேன் எல்லாம் படிக்கிறேன்